சிஎன்ஜி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இயற்கை எரிவாயுவின் மூலமாக இயங்கக்கூடிய வாகனமாகத்தான் இருக்கும். ஒருவேளை அந்த சிலிண்டர் விபத்தாக ஏதேனும் இருக்குமோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலும் ஒரு பக்கம் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. ஆனால் உயிரிழப்புகள் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வந்ததை அடுத்து விசாரணை இன்னொரு பக்கம் மிக வேகமாக சென்று கொண்டிருந்தது. காரணம், உயிரிழந்தவர்கள் யார் என்ற விஷயம் கண்டறியப்பட வேண்டும். அந்த i20 கார், அந்த வெடி விபத்து ஏற்பட்ட அந்த i20 காரில் 3 பேர் பயணித்ததாக தகவல்கள் சொல்லப்பட்டது. அதை நேரில் பார்த்த ஐவிட்னஸ்களும் சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த காருக்கு பக்கத்தில் இருந்த மற்ற வாகனங்களில் இருந்தவர்களும் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை அடையாளம் காண்பதற்கான வேலைகள் என்பதும் இன்னொரு பக்கம் நடந்தது. முதலில் வெடி விபத்து எப்படி நடந்தது என்பதற்கான விசாரணை, பிறகு அதில் யார் யாரெல்லாம் இருந்தார்கள் என்ற சம்பந்தமான விசாரணை, உயிரிழந்தவர்கள் மற்றவர்கள் யார் யார் என்ற விசாரணை, இப்படி 3 கோணத்திலும் இந்த விசாரணை என்பது வேகமாக நடந்து வந்த சூழலில் ஒவ்வொரு தகவல்களாக தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. நேற்று இரவு இந்த வெடி விபத்து நடந்த பொழுது யாருக்கும் முதலில் எதுவுமே புரியவில்லை, என்ன நடந்தது என்று கூட தெரியவில்லை. ஆனால் அதற்கு பிறகான விசாரணையின் விவரங்கள் வெளிவர புதிய தகவல்கள் என்பதும் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வெடி விபத்து என்பது டெல்லி செங்கோட்டை மெட்ரோ என்று சொல்வார்கள், மிகவும் பரபரப்பான ஒரு இடம். அந்த மெட்ரோ கேட் நம்பர் 1க்கு அருகில் இருக்கக்கூடிய சிக்னல் பகுதி, சாலைக்கு போடப்படக்கூடிய அந்த சிக்னல் பகுதியில் ஒரு கார் சிகப்பு விளக்கு போடப்பட்டிருந்த பொழுது மிக மெதுவாக நகர்ந்து வந்த பொழுதுதான் 6:52 மணி அளவில் இந்த வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது வரை இது வெடி விபத்து என்பதாகத்தான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலதிக தகவல்களை தொடர்ச்சியாக பெறுவதற்கான வேலைகள் என்பதையும் மத்திய உள்துறை அமைச்சகமும் மிக விரைவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், சம்பவம் நடந்த உடனேயே பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சரிடம் இது சம்பந்தமான தகவல்களை கேட்டிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சகம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை துறை தலைவர்களிடமும் பேசியிருக்கிறார். யாரிடம்? மிக முக்கியமாக டெல்லி காவல்துறை கமிஷனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார். பிறகு அவர் மத்திய உள்துறை அமைச்சரிடம் என்ன நடந்தது உள்ளிட்ட விவரங்களை முதல் கட்ட தகவலாக தெரிவித்திருக்கிறார். பிறகு உளவுத்துறையின் தலைவரிடம் இது சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்டு இதற்கு பின்னணியில் சதித்திட்டம் எதுவும் இருக்குமா, அதற்கான இன்புட்டுகள் எதுவும் இருக்குமா என்ற விவரங்கள் கேட்டு தரப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, சிஆர்பிஎஃப்பின் டிஐஜி அவரிடமும் உள்துறை அமைச்சகம் பேசியிருக்கிறார்கள். காரணம், சிஆர்பிஎஃப் வீரர்களை பொறுத்தவரை டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் அனைத்துக்குமே அவர்கள்தான் பாதுகாப்பு என்பது வழங்குவார்கள். அது மெட்ரோ நிலையங்களாகட்டும், ரயில் நிலையங்களாகட்டும், அல்லது விமான நிலையங்களாகட்டும், செங்கோட்டை, இந்தியா கேட் போன்ற முக்கியமான சுற்றுலா தலங்களாகட்டும், அனைத்திற்கும் அவர்களுடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியமாக இருக்கும். பாராமிலிட்டரி போர்ஸாகவும் அவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். அந்த வகையில் சிஆர்பிஎஃப் டிஐஜியிடமும் இது சம்பந்தமான தகவல்கள் என்பது பெறப்பட்டது. இதில் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அந்த சிக்னல் பகுதியில் வெடித்த கார் விபத்தினால் ஏற்பட்ட அந்த அதிர்வின் காரணமாக அருகில் இருந்த சில மீட்டர் தூரங்களில் அருகில் இருந்த மெட்ரோ நிலையத்தின் கண்ணாடிகள் அனைத்துமே உடைந்து சுக்குநூறாகி இருக்கிறது. எனவே அந்த ஒரு குறிப்பிட்ட நுழைவாயில் என்பது சீலிடப்பட்டு பொதுமக்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக அந்த டெல்லி செங்கோட்டை பகுதியை சுற்றிலுமே டெல்லி காவல்துறையினர் மற்றும் விசாரணை அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், செங்கோட்டை பகுதி மட்டுமல்லாமல் டெல்லியின் பிற பகுதிகளிலும் இந்த விசாரணை என்பது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த கார் நிச்சயமாக டெல்லியின் ஏதாவது ஒரு எல்லை பகுதி வழியாகத்தான் உள் நுழைந்திருக்க வேண்டும். அது எந்த பகுதி வழியாக வந்தது? டெல்லியை பொறுத்தவரை 3 மாநிலங்களை எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பஞ்சாபுடையது மிக சிறியதுதான், சிந்து பகுதி என்று சொல்வார்கள். மற்றபடி உத்தரப்பிரதேசம், ஹரியானாவுடைய நுழைவாயில் பகுதிகள் தான் ஏராளமானதாக இடமாக இருக்கின்றது. அதில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை நொய்டா, காசியாபாத் போன்ற இடங்கள் அனைத்தும் உள்நுழைவதற்கான எல்லை பகுதியாக இருக்கிறது. குருகான் போன்ற பகுதிகள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த எல்லை பகுதிகளாக இருக்கிறது. இதில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வாகனங்கள் உள்நுழையக்கூடிய இடமாக இருக்கிறது. தினசரி வேலைகளுக்கு சென்று வருபவர்கள் கூட அந்த வழிகளை பயன்படுத்துவார்கள். 8 லைன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய எக்ஸ்பிரஸ் வே கூட இந்த எல்லை பகுதிகளில் இருக்கின்றது. எனவே இதில் இருக்கக்கூடிய வாகனங்கள் ஒவ்வொன்றையும் சரிபார்ப்பது என்பது சவாலான வேலை. ஆனால் நிச்சயமாக அதை செய்துதான் தீர வேண்டும். இந்த
ஹரியானா பதிவெண் கொண்ட இந்த குறிப்பிட்ட கார் எங்கிருந்து வந்தது என்பதற்கான மிக முக்கியமான தடயம் என்பது தேவைப்படுகின்றது. அதற்கு இந்த எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்வது என்பது மிக மிக முக்கியம். அந்த பெரும் பணியையும் டெல்லி காவல்துறையினர் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பிறகு அந்த வெடி விபத்து ஏற்பட்டது என்றால் அந்த சிஎன்ஜி என்று சொல்லப்படக்கூடிய அந்த எரிவாயு குழாய் தான் காரணம் என்றால், பிறகு டெல்லியில் ஓடக்கூடிய மற்ற இத்தகைய கார்களுடைய நிலைமை, பாதுகாப்பு தன்மை எவ்வாறு இருக்கிறது என்ற இன்னொரு கோணமும் இதில் பார்க்கப்படுவதன் காரணமாக அதற்கான வேலைகள் என்பதும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்த கார் வரும் வழியில் வேற எங்கும் நின்றதா, வேறு யாரேனும் அதில் ஏறினார்களா, என்ன பர்பஸுக்காக அது டெல்லிக்குள் வந்தது, எங்கே செல்வதற்கான இலக்கு என்பது இருந்தது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த விசாரணையில் மிக விரிவாகவே விவாதிக்கப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். விரைவான வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும், மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவராகட்டும், அதே போல காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவாகட்டும், தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களாகட்டும், இப்படி நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் மத்திய அரசுக்கான நோக்கி கேள்விகளை எழுப்பி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு திடகாத்திரமான உண்மை என்பதை சொல்லியாக வேண்டும். அதற்கான தரவுகளை சேகரிக்கக்கூடிய வேலைகள் என்பதும் நடந்து வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.